வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் எப்பவும் ராசிகளை பற்றி ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசிட்டு வரும். இந்த ஜோதிடம் என்பது நம்முடைய தமிழ் மக்கள் சமூகத்தில் பல பேர் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜோதிடம் எவ்வளவு துல்லியமானது, எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிறது அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும். தற்சமயம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. இவர் இப்போ 4ஆம் தேதி மேக்கு அப்புறமா 108 சீட்டு ஜெயிச்சு பதவியேற்றிருக்கார். முழு பெரும்பான்மை வராத நிலையிலும் கூட பதவியேற்று சட்டசபையிலையும் பெரும்பான்மையை நேத்திக்கு நிலைநிறுத்தியிருக்காரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர்தான் ஜெயிப்பார் அப்படின்னு நாம 7 மாதங்களுக்கு முன்னாடியே 8 மாதங்களுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பித்தோம். இவர்தான் ஜெயிப்பார். குறிப்பாக பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நம்முடைய சேனலில் இவரை பற்றிய ஒரு இன்டர்வியூவில் இவரை பற்றிய ஒரு பதிவு போட்டிருந்தோம். கண்டிப்பாக தாவேகா டிவிகே தான் ஜெயிப்பாங்க, பெருமளவு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பாருன்னு சொன்னோம். இந்த வார்த்தையை சொன்னோம். ஆக அது அப்படியே நடந்தது. இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் இதை பற்றியும் இப்போ நடந்துக்கிட்டு வர அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் பல கேள்விகள் இருக்கு. அதை உங்கள் சார்பாக என்கிட்ட வரக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தொகுத்து இந்த எபிசோடில் நான் அதுக்கு பதிலளிக்க போகிறேன். வாங்க. ஜெயிப்பார்னு நீங்கள் பிப்ரவரிலே சொல்லியிருந்தீங்க. இப்போ இதை எதை வச்சு நீங்கள் எக்ஸாக்டாக அதை கணிச்சிங்க? இப்போ அவர் ஆட்சி பிடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டாரு, பெரிய லெவலில் வந்துட்டாரு. இப்போ இந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை கணிச்சிங்கன்னா இதை எதை வச்சு கணிச்சிங்க? அதாவது ரொம்ப அருமையான கேள்வி. ஜோதிடம் முக்காலத்தையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு கலை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் அவருக்கு எதிராக வர, கிண்டலும் கேலியும் செய்ய பல லட்சக்கணக்கானது, ஏன் அவரே கூட அவர் ஜெயிப்பார்னு நம்பாத போது நாம அவர் ஜெயிப்பார்னு சொன்னோம். நம்முடைய சேனல்ல ஒரு இன்டர்வியூல சொன்னோம். சரியா 14ஆம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஒளிபரப்பானது. ஆக எப்படி சொன்னோம்னா, அவருடைய ஜாதகம் கடக ராசி, மிகவும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், டெக்னிக்கலி போனா 10லேருந்து 15 காரணங்கள் சொல்லலாம். கிரகம் இப்படி இருந்தது, அப்படி இருந்ததுன்னு. கடகராசிக்கு அப்படின்னு பேசினோம்னா, இந்த கடகராசிக்கு மார்ச் 6ஆம் தேதி அன்று அஷ்டம சனி என்பது முடிவடைந்தது. இந்த கடகராசிக்கு எப்பவுமே ஒரு அமைப்பு உண்டு. காலத்தால் அழியாத புகழை பெறக்கூடியது கடகம். கடகம் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், தசாபுக்திகள், இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலிருந்து அவர் வெளியே வரக்கூடிய அந்த நேரமானது, அவருடன் போட்டி போடக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கள், இவர்களுடைய ஜாதகத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்தான் ஜெயிப்பார். அதற்கு ஏற்றாப்பிலேயே எத்தனையோ மக்கள் அலை அவர் மேல தேடிட்டு வந்தாலும் இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொன்னதை நம்ம காதால கேட்டோம். இந்த கூட்டம் ஓட்டா மாறினதையும் நம்ம பார்த்தோம். எப்பவுமே ஜோதிடத்திற்கும் பிரபஞ்சம், இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு மிகப்பெரிய சக்திகள், திமுக, அதிமுக, மிகப்பெரிய சக்திகள், இந்த சக்திகளை ஒரே கையில், இந்த ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தார் பாருங்க, அந்த மாதிரி ஒரே இதில் அப்படியே தூக்கி 2 பேரையும் தூக்கிட்டு இவர் முந்திக்கிட்டு வந்தாருன்னா 75 ஆண்டு கால கட்சி ஒன்று, 50 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கட்சி ஒன்று, ரெண்டையும் 2 ஆண்டு காலம் கட்சியை தொடங்கி ஒருவர் வந்து தோக்கடிச்சிருக்கார் அப்படிங்கிறது வரலாற்று சாதனை. அந்த சாதனையை படைப்பதற்கான அத்துணை அம்சங்களும்
அவருடைய ஜாதகத்தில் இருந்தது. இதைத்தான் அவருடைய ஜோதிடரான ரத்தன் பண்டிட் அவர்களும் அதை சொல்லியிருக்காரு ஏற்கனவே. நேற்று அவர் முதலமைச்சராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதம் அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும், இல்லை அவருக்கு இன்னும் கஷ்டங்கள் வரும்? ஏன்னா எல்லா சைட்லேருந்தும் அவரை போட்டு இப்போது நேற்று கூட சட்டசபையில் ஒரே தொலைச்சி எடுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவர் மீண்டு வருவாரா? அதாவது எந்த ஒரு சராசரி மனிதருக்குமே வெற்றி பெறுவது என்பது முதல் படிதான். ஒரு 35% 40% பாஸ் மார்க் வாங்குற மாதிரி தான். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அதுதான் மேட்டரு. இப்போ நம்ம பார்த்தோம்னா சட்டசபையில் நேத்திக்கு எதிர்க்கட்சி தலைவர் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனாதனம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. சனாதன தர்மத்தை அவர் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு. முதல்ல அவரோட வீட்டில் அவர் சனாதனத்தை ஒழிக்கணும். அவர் வீடு பூரா சனாதனத்தை வச்சுட்டு சட்டசபையில் கண்ணாடியை போட்டுக்கிட்டு சனாதனம் ஒழியும்னா இது என்னங்க நியாயம்? தவிர சனாதனத்தை ஒழிக்க முற்பட்டவர்கள் பல மன்னர்கள், திப்பு சுல்தான் போன்ற பல அரசர்கள் இவரை விட 10,000 1,00,000 மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அது சனாதனம்னா அர்த்தமே நிரந்தரம்னு அர்த்தம். சனாதனம்னா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நிரந்தரம்னு அர்த்தம், பர்மனன்ட்னு அர்த்தம். அதை அழிக்கவே முடியாது. இவர் சொல்றது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னா, மூச்சு காத்தையும் வானத்தையும் தண்ணீரையும் மலையையும் நெருப்பையும் நான் அழிச்சிடுவேன் அப்படின்னா அவர் ஏதாவது பிரச்சனையில் பேசுகிறாரா, இல்லை கேட்குற நாம் ஏதாவது பிரச்சனையில் இருக்கோமான்னு கூட தெரியல. இன்னொரு விஷயம், இவர் ஜோதிடத்தெல்லாம் நம்பக்கூடாது, முதலமைச்சர் ஜோதிடரை அரசாங்க பதவியில் அமர்த்தினாரு, அது தப்பு அப்படின்னு சொன்னார். என் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கலையா? பார்க்கறது இல்லையா? திமுகவில் இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கறது இல்லையா? அத்தனை பேரும் பார்க்குறாங்க, அத்தனை பேரும் பார்க்குறாங்க. அதனால் அப்படியே சொல்லியிருந்தா கூட நம்ம முதலமைச்சர் அவருடைய ஜோதிடரான ரத்தன் பண்டிட்டை அந்த அரசு பதவியிலிருந்து நீக்கினது தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஜோதிடர்களை அவமதிப்பதற்காகும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் வேண்டும். ஜெயிப்பேனா எலெக்ஷனில் அதுக்கு ஜோதிடம் வேணும், தோப்பேனா எலெக்ஷனில் அதுக்கு ஜோதிடம் வேணும், கல்யாணம் பண்ணணுமா ஜோதிடம் வேணும், குழந்தை பிறக்கணுமா ஜோதிடம் வேணும். ஆனால் ஜோதிடர்கள் மட்டும் வேண்டாம். இது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை. அதே மாதிரி ஜோதிடம் பார்க்காதவங்க யார் இருக்காங்க சட்டசபையில்? நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்க முதற்கொண்டு ஜோதிடம் பார்க்க தான் செய்கிறாங்க. பார்க்காதவங்களாம் யாருமே கிடையாது, எல்லாரும் பார்க்குறாங்க ஜோதிடத்தை. அதனால் ஜோதிடத்தை வேண்டான்னு சொல்கிறது இல்லை, ஜோதிடர் பதவி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் பதவி இறக்குனது மிகவும் தவறான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அதாவதுங்க, சொல்றவங்க தான் முதல்ல பிரச்சனையை தரவங்க. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சட்டசபையில் வேகமாக பேசுகிற அவர் வீட்லேயே பெரிய சனாதனம் இருக்கு. ஏன் அவங்க அம்மா கோவிலாக போய் சனாதனத்தை வளர்க்கலையா? ஏன் அவங்க வீட்டில் பூஜைகள்லாம் செய்யலையா? எல்லாம் செய்கிறவங்க தான். வீட்லேயே விநாயகர் சிலை வச்சு வழிபடுறவங்க தான். அடுத்தவங்களுக்கு உபதேசம், அதுதான் அவங்க செய்கிறாங்க. அவங்க மட்டுமா? அவங்க கூட இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் அதே மாதிரி அதிமுகலையும் எத்தனையோ பேர் ஜோதிடம் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க. நம்பாதவங்க கிடையவே கிடையாது. அதனால் அடுத்தவங்களை பார்த்து சனாதனத்தை ஒழிப்பேன் முதல்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிக்கணும், அப்புறமா மற்றவங்க முதுகை நம்ம சுத்தம் பண்ணலாம். இது எதிர்கட்சி தலைவருக்கு நாம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள். அதே மாதிரி சனாதன தர்மத்தை இவர் அல்ல, இவரது தந்தை அல்ல, மறைந்து போன முத்தமிழறிஞர் கலைஞர் அல்ல, அவருடைய தந்தை அல்ல, அவருடைய தாத்தா வந்தால் கூட அழிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. அதே மாதிரி விஜய் சாரும் அடுத்தவங்க சொல்கிறாங்க, இவர் இதை குற்றச்சாட்டு பண்ணுறாரு, அதை நம்பி அதை கேட்டு தன்னுடைய தீர்க்கமான முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்கிறத பார்க்கும்போது நம்மளோட முதலமைச்சர் அவர்களுக்கும்
ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா இப்போது என்னோட கொஸ்டின்னா அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார் நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ட்டு. அப்போது அவரோட ஜோதிடர் ஒருவேளை நீங்கள் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவீங்க, நடிப்பை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுனால இந்த அறிக்கையை அவர் விட்டுருப்பாரா? ஸோ இதுக்கு உங்கள் பார்வை. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உண்டு. அதனால தான் திரு ரத்தன் பண்டிட் ஜோதிடர் அவரும் முதலமைச்சரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் நமக்கு பார்க்குறோம், ஷால்வை போடுறதெல்லாம் பார்க்குறோம். தவிர இதில் ஒளிவு மறைவுக்கு ஒன்றும் இல்லை. யார் ஒருத்தர் மறைவாங்க அப்படின்னா மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். நம்ம முதலமைச்சருக்கு அது கிடையாது. அவருக்கு மடியிலையும் கனம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. முதலமைச்சருடைய அடுத்த 6 மாதம் காலம் அல்லது 1 ஆண்டு மிகவும் சவால்கள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா இவர் எல்லா சவாலையும் முறியடிப்பார். நீங்கள் வேணா பாருங்க. அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு எதுவும் தெரியல, அவருக்கு எல்லாம் தெரியதான் செய்யுது. அதனால அவருடைய கால்குலேஷன்ஸ்ல பல நல்ல மக்கள் திட்டங்களை அறிவிப்பார். தைரியத்தோடு அரசியல் பழகி கொள்வார். இவங்களாம் ஆக்ஸ்போர்டு ஸ்டான்ஃபோர்ட்ல போய் படிச்சுட்டு வந்தாங்க அரசியல், எல்லாம் அந்த குப்பமேட்டு தெருவில் படித்தது தானே. இவங்களுக்கு தெரிந்த அரசியல் மலிவுத்தனமான அரசியல், அவருக்கு தெரிந்த அரசியல் நல்ல அரசியல் தான். அதில் எந்த மாறுபாடும் அல்ல. நான் எந்த கட்சியை சார்ந்தவனோ சாராதவனோ அல்ல. ஆனாலும் எங்கே கரெக்ட் இருக்குது, எங்கே நல்லது இருக்குது அதை நம்ம சொல்லி தாங்க ஆகணும். அது சொல்லாமல் இருக்க முடியாது. ஆக தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சட்டசபையாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இவங்க ஒருத்தர் அறிக்கை விடுறது, அதை மாற்றி அறிக்கை விடுறது. நேற்றுக்கு கூட எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் அங்கேயே சட்டசபையில் பதில் சொல்லியிருக்கலாம், வீட்டுக்கு போய் பதில் சொல்கிறாருன்னு. அதையே தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் சட்டசபையில் வந்து சனாதனத்தை ஒழிப்போன்றதுக்கு முன்னாடியே வீட்டில் ஒழிச்சிருக்கலாமே. அங்கிருந்தானே கிளம்புறீங்க. இவரால் சட்டசபையிலேருந்து தான் வீட்டுக்கு போகிறாரு. அதனால் முதல்ல நீங்கள் உங்களோட இதை பாருங்கள், மற்றவங்க இதெல்லாம் தன்னாலேயே சரியாகும். அதே மாதிரி கண்டிப்பாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ள முதலமைச்சர், ஜோதிடம் என்பது இன்னவிட்டபிள்னு சொல்லுவோம், பிரிக்கவே முடியாது. இப்போ நீங்களே முதலமைச்சர் பிரதமராக இருந்தாலும் உங்களையும் ஜோதிடத்தையும் பிரிக்கவே முடியாது. எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக நீங்கள் இருக்கலாம், கிரகம், நேரம், காலம் இதற்கு கட்டுப்பட்டவர் தான் நீங்கள். மைக்கு கிடைச்ச உடனே கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி பேசுறதுங்கிறது புத்திசாலித்தனம் அல்ல, அது ஒரு முட்டாள்தனம். அதனால் கண்டிப்பாக முதல்வர் ஜோதிடத்தின் அடிப்படையில் அடுத்த 6 மாத காலம் 1 ஆண்டு காலம் தீபாவளி பட்டாசு மாதிரி சும்மா சரவெடியாக வெடிப்பார், நல்லதை செய்வார், மக்களிடையே அழியா புகழையும் பெறுவார். அவர் சர்ச்சுக்கும் போனார், தர்காவுக்கும் போனார், ஜோதிடர் மேலே நம்பிக்கை இருக்கிற மாதிரியும் சொல்றீங்க. ஸோ இப்போ இது பார்க்கும்போது குழப்பமாகவும் இருக்குது. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்கள்? அதாவது தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி திருச்செந்தூரும் போனார், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் போனார், இஸ்லாமிய ஆலயங்களுக்கும் போனார். இதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. அதாவது நாம் பேசுகிற எந்த மொழியாக இருந்தாலும் எதிராளிக்கு புரியணும், அதுதான் நம்மளோட நோக்கம். ஆக இறைவன் யாராக இருந்தான்னு போகிற பாதை தர்மத்தின் பாதையாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் சொல்கிறோம். ஆக முதல்வர் விஜயை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை பின்பற்றுபவர். இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பயம், என்னடா 75 வருஷம் ஒரு கட்சியை நடத்தியிருக்கோம், பூத்து லெவலில் ஏஜென்ட் வச்சுருக்கோம். இன்றைக்கி தாவேகா ஆள் ஃபோன் பண்ணாங்கன்னா 5 பேர் இல்லை 50 பேர் பூத்துக்கு வராங்க வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே. அதை கண்டு நடுக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் சிறப்பான ஆட்சியை தருவார், மக்களுக்கான விடியலை தருவார். அதில் அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியாது. பல்லாயிரக்கணக்கான சவால்கள் இருக்கும். எதிர்கட்சிகள்கிட்ட இது இருக்கும், சென்ட்ரல்லேருந்து இருக்கும், எல்லா தரப்புலேருந்தும் இருக்கும். அரசியல் இது ரத்த பூமின்னு சொல்கிற மாதிரி இதில் வந்தாச்சு, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணுவார், அத்தனையும் தாண்டி ஜெயிப்பார். இப்போ இந்த எபிசோடில் தற்சமய தமிழகத்தின் முதல்வர் விஜய் பற்றிய அவருடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதே மாதிரி அவருக்கான அடுத்த 6 மாதங்கள் 1 ஆண்டு காலத்திற்கான ஜோதிட பலன்கள்லாம் பார்த்தோம். தற்சமயம்
இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேறொரு தருணத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.